திரு வன்னியரசு, இந்த காட்சி உங்கள் தலைவர் கூட காவல்துறை எப்படி அனுமதித்தது அப்படின்லாம் சொல்றாரு. நம்ம வழக்குக்குள்ள போக வேண்டாம். ஆனால் இந்த இளைஞர்கள் இவ்வளவு ஆதரவு நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த இதை பார்க்கும் பொழுது இதுல இன்னொரு நுட்பமான வேறுபாடு, நீங்க ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி, நீங்களும் மாநாட்டுக்கு ஏராளமான இளைஞர்கள் வருகிறார்கள், உங்க தலைவருக்காக கோஷம் போடுறாங்க. நான் இரண்டும் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கொள்வதா? இல்லை, இது அதாவது காலங்காலமாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த அடி நாதத்திலிருந்து வருகிற குமுறலும், அடிமைத்தனத்திலிருந்து எழுச்சி பெறணும், இந்த அடிமைத்தனங்கள் அடிமை சங்கிலி உடையணும் அப்படிங்கிற குரலும், அடிக்கணும் அப்படிங்கிற குரலும் நீங்கள் வந்து எப்படி ஒன்றா பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது ஒரு செய்தி. நம்ம மனித உரிமை ஐநாவுடைய மனித உரிமை கவுன்சிலில் நம்ம விசாரணை அதிகாரியாக இருந்த சையத் அல் ஹுசேன் சொல்லும் பொழுது, முதல் நாள் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த மானுடத்தின் மீது நடத்தப்படுகிற அந்த வன்முறை தாக்குதலை பார்க்கும் பொழுது எனக்கு விரக்தியும் கோபமும் எழுகிறதுன்னாரு. இதை பார்க்கும்பொழுது எனக்கு அதுதான் வருது. இன்றைக்கி ஒரு சாதிய கட்டமைப்பில் ஒரு 3 மாதத்திற்கு மேலாக நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அது கொலை செய்தானா இல்லையா அப்படிங்கிறது 2வது செய்தி. ஆனால் குற்றம் சுமத்தப்பட்டவர் முகாந்திரம் இருக்குன்னு தான் தேடப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு இவ்வளவு மக்களை அணிதிரட்டுவதற்காக, இளைஞர்களை அணிதிரட்டுவதற்காக இந்த 3 மாத காலம் அவர் பயன்படுத்தியிருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இதற்கு காவல்துறை இன்றைக்கி நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவுலேருந்து பேரிகார்டு போட்டு அந்த மாவட்டம் முழுக்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு இரவே கைது பண்ணியிருக்கிறாங்க. காலையில் அதிகாலையில் கூட கைது பண்ணியிருக்கிறாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிற பேரில். அதெல்லாம் மீறி இன்றைக்கி வந்து இவ்வளவு இளைஞர்கள் வந்திருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து காவல்துறையினுடைய அனுமதி இல்லாமல், காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், காவல்துறையினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வந்து காவல்துறை யுவராஜ் மீது, ஏன்னா யுவராஜ் காவல்துறையை கடுமையாக கண்டிக்கிறாரு, சிபிசிஐடி விசாரணைக்காக நான் நம்பி வரேன்றப்ப காவல்துறைக்கு என்ன அவசியம் வந்தது யுவராஜை இவ்வளவு விழுந்து ஆதரிக்க வேண்டும்? இல்லை, அதுதான் என்னன்னா, இது ஒரு பாருங்க, நீங்கள் வெறுமனே யுவராஜுங்கிறத வந்து நீங்கள் தனிநபரை வந்து நீங்கள் வந்து இது நான் ஒரு சாதியத்தினுடைய குறியீடாக தான் பார்க்குறேன். நீ சமூக கட்டமைப்பில் வந்து ஒரு கோகுல்ராஜ் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கோகுல்ராஜ் படுகொலை விசாரித்த விஷ்ணுபிரியாவும் மர்மமாக வந்து இறந்திருக்கிறாரு. அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தலித்துகளுக்கு எதிரான இந்த வன்கொடுமைக்கு வந்து நிலவுகிற இந்த கட்டமைப்பை வந்து மேலும் வந்து ஒரு எச்சரிக்கை, அதாவது காவல்துறைக்கும் இது எச்சரிக்கை செய்கின்ற ஒரு செயல். இது இன்னும் கூடுதல் என்னன்னா, சமூக கட்டமைப்பை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன பண்ணாலும் எதுவும் நடக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை தான் இந்த கூட்டம் என்பது காவல்துறைக்கு அவர்கள் விடுகிற எச்சரிக்கை. ஏன்னா நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். நீங்கள் ஒரு சாதாரணமாக வந்து பரமக்குடியில் வந்து இமானுவேல் சேகரனுடைய நினைவிடத்துக்கு வர்றதுக்கு மக்கள் ஆர்கனைஸ் ஆகி வந்துகிட்டு இருக்கும்போது, ஜான் பண்ணன் தலைமையில் இளைஞர்கள் வர்றாங்க, மக்கள் திரள் வந்துகிட்டு இருக்காங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்தி அந்த கூட்டத்தை கலைக்கிற காவல்துறை இந்த கூட்டத்துக்கு அவங்களே ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அபத்தமாக இருக்குன்னு பாருங்க. திரு செல்வேந்திரன், முக்கியமாக திரு கிருஷ்ணசாமி வைத்திருக்கக்கூடிய வாதம் என்பது, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க வந்து ஒரு சமூகத்தில் ஒரு அமைதியின்மை ஏற்பட்டு இருக்கிறது, அது சிலர் திட்டமிட்டு நடத்துகிறார்கள். அப்ப அவர் ரொம்ப தெளிவா பிரிச்சுட்டாரு, தலித் இல்லாத சமூகம் அப்படின்னு பிரித்த இடத்தில் தான் இவ்வளவு ஆதரவு அவருக்கு கிடைச்சிருக்குன்றார். நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதோட மாரி ரொம்ப முக்கியமான மூலாதாரமே என்னன்னா, இந்த சினிமா போதை. ஒரு கதாநாயகன் எப்படி ஒரு படத்தை காட்டி அந்த கதாநாயகன் பின்னாடி இளைஞர்கள்லாம் ஒரு பட்டாளமாக வருவாங்களோ, ஸோ அந்த மாதிரி இந்த சினிமா போதை தான் அந்த இளைஞர்களை முதல்ல ஆட்கொள்கிறது. அந்த ஆரம்பத்திலேருந்து அந்த போதையோட இந்த ஜாதி போதை மிகப்பெரிய கொடூரமான, எந்த போதையாக இருந்தாலும் கூட நம்ம இது பண்ணிடலாம். ஆனால் அந்த ஜாதி போதைங்கிறது ஒருத்தரோட உயிரை கூட எடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. ஒரு கொலை குற்றவாளியாக தேடப்பட்ட ஒருத்தரை இவ்வளோ இளைஞர்கள் போய் அவரை சூழ்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா இது திரட்டப்பட்டது தான். இப்போ யாருமே எந்த ஒரு இளைஞரும் ஒரு குற்றவாளி, அவருக்கு அவ்வளவு பேரும் வந்து அவர் குற்றவாளி இல்லைன்னு நினைக்கலாம் இல்லையா? அவங்க வந்து ஊடகங்களும் காவல்துறையும் அவரை தவறாக குற்றம் சாட்டிருச்சு அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? அதை நான் அப்படி எடுத்துக்க கூடாதா? இல்லை, நீங்கள் அப்படி எடுத்துக்க முடியாது. இது என்ன அப்படின்னா, இவர் வந்து ஏன் சாதிக்காரன் அப்படின்னு தான் அவங்க போகிறாங்க. குற்றவாளியா இல்லையாங்கிறத அந்த இடத்துல அவங்க பார்க்கல. ஏன் சாதிக்காக இவர் வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு தியாகம் பண்ணிட்டு போன மாதிரியும், ரொம்ப நாள் இந்த சாதி இடஒதுக்கீட்டுக்காக இவர் போராடி சிறை சென்று வந்த மாதிரி அவங்க வரவேற்கிறாங்க. ஆனால் அதுக்கு உள்ளே போய் பார்த்தோம்னா, இன்னும் அலசி பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு கொலை குற்றத்துக்காக அவர் தேடப்பட்டவருக்காக இந்த இளைஞர்கள் எல்லாருமே அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இது கொடுக்குறாங்க. ஒரு சர்வதேச குற்றவாளி ஒசாமா பின் லேடன் கூட அவர் மறைந்திருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு
சாதனமும் இல்லாம குறுக்கீடு இப்ப ஏராளமான கைதுகள்லாம் நம்ம பார்க்கிறோம், ஏராளமான பேர் தண்டனை செய்யப்படுகிறார்கள், எல்லா ஜாதியிலையும் இருக்கிறாங்க. ஆனா இவருக்கு மட்டும் ஜாதிக்காக ஒன்று திரண்டார்கள் அப்படின்றதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுட்பம் என்ன? இதைதான் நான் சொல்றேன். இப்ப அவரை ஏன் இவருக்கு மட்டும் ஆதரவு தராங்க? சர்வதேச குற்றவாளியை தேடும் போது கூட அவர் இருந்த இடத்துல எந்த ஒரு கருவிகளும் வச்சுக்கல. ஒரு இன்டர்நெட்டோ ஒரு தொலைபேசியோ இணைப்பு எதுவுமே இல்லை. ஆனா அவரே அந்த மாதிரி ஒரு பதுங்கி வாழ்ந்துகிட்டு இருந்த சூழ்நிலையில அப்பப்போ வாட்ஸ்அப்பில் வர்றாரு, டிவிகளுக்கு பேட்டி கொடுக்குறாரு, ஒவ்வொன்றும் அறிக்கை கொடுக்குறாரு, ஒரு காவல்துறை அதிகாரிகளோட பேசுகிறாரு. ஆனால் அவரை பூரா இவ்வளோ தூரம் வளர விட்டுட்டு இருக்காங்கன்னா அந்த சமூகம் சார்ந்த அதிகாரிகள் அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசும் எப்படியோ சொல்லுது நாங்கள் அப்படிலாம் பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்னு. ஆனால் இந்த அரசு முழுக்க அவங்களுக்கு ஆதரவாக அது ஏன் அப்படின்றதை முதல் கட்டவாதமாக எடுத்துக்கிறேன். நீங்க முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறீங்க. அவர் தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கலாம், அது என்னவாக இருந்தாலும் கூட என் சாதிக்காரர் என்பதற்காகத்தான் கூடியிருக்கிறது கூட்டம் அப்படின்றப்ப நான் நேரடியாக திரு கிருஷ்ணசாமி அவர்கள்ட்ட தான் நான் அதற்கான பதிலை கேட்கணும். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி பிறகு நான் தெரிந்து கொள்கிறேன். இந்த கேள்வி நேர விவாதம் என்பது சாதியம் தொடர்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தொடர்பாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். வருகிற தலைமுறை எப்படி இருக்கிறார்கள்? ஒருவேளை சாதியத்தின்பால் அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய மாற்று முகாம் உள்ளீடற்று போய்விட்டதா? என்ன நடக்கிறது தமிழகத்தில்? வாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். யுவராஜ் சரண்டர், அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய ஆதரவு, தமிழகத்தில் சாதியத்தை நோக்கி இந்த சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, அது பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கிருஷ்ணசாமி அவர் சொன்ன எழுப்பின ஒரு வாதம் நான் மீண்டும் நேயர்களுக்கு நினைவூட்டுவது, அவர் குற்றவாளி, அதெல்லாம் தாண்டி எங்கள் சாதிக்காரர், அதற்காக நாங்கள் ஒன்று திரண்டிருக்கிறோம் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. சார், குற்றச்சாட்டு எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்கள் இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில், நாமக்கல் மாவட்டத்தில் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் சொல்கிறேன். சமீபத்தில் சேலத்தில் ஆத்தூரில் ஒரு பள்ளிக்கு போயிட்டு இருந்த ஒரு கொங்கு வேளாளர் பெண்ணை ஒரு விடுதலை சிறுத்தையினுடைய ஒரு ஃபங்க்ஷனரி கையை பிடிச்சி கலாட்டா பண்ணியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லிடுங்க, கேளுங்க. குறிப்பா நடந்தது உண்மையை சொல்லித்தான் இல்ல குறிப்பா ஊடகத்துல சொல்ல வேண்டாம். அப்போ என்னாச்சுன்னா அந்த தலித்து பையன் அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்த உடனே 20,000 மக்கள் அங்க கூட்டிட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போற பொண்ணை அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை, அந்த அம்மா ஒரு டெஸ்டிடியூட்டட் விடோ. அவர்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைத்து சாதியினரும் ஒரு கிட்டத்தட்ட 20,000 பேர். நான் சொல்றேன், இப்ப தெருவுல நம்ம பார்க்கிறப்ப, மாநகராட்சியில வீதிகள்ல பார்க்கிறப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, படிக்கிறதுக்கு வழி இல்லாத எத்தனையோ பேர்லாம் இருக்கிறாங்க, விடோஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் உதவுறதுக்கு எத்தனை ஆயிரம் பேர் கூடுனீங்க? இல்ல, நீங்க ஒரு சாதியினரை எதிர்ப்பதற்கு கூடுறதுல காட்டுற ஆவேசத்தையும் ஆக்ரோஷத்தையும் அவங்க குடும்பத்துக்கு உதவுறதுக்கு எத்தனை பேர் காட்டியிருக்கீங்க? அந்த குடும்பத்துக்கு உதவுறது தான் இந்த கூட்டம். அந்த குடும்பத்துக்கு உதவுறதுக்காக போனதுதான் இந்த கூட்டம். நீங்க உணர்வு பூர்வமா யுவராஜ் குடும்பத்திற்கு உதவுறதுக்காக போன கூட்டம் அது. யுவராஜ் குடும்பத்தை இங்க இழுக்க வேண்டாம். நான் சொல்றது என்னன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப தர்மபுரியில இளவரசன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அதை கொலையினாங்க. அதே மாதிரி விழுப்புரத்தில் ஒரு பையனை காலும் கையும் பொறிச்சு அவன் ரயிலில் விழுந்து அவன் தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எஸ்பி அறிக்கை விட்டாரு. அவன் கொலையினாங்க. இப்ப என்னன்னா, யாராவது ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா உடனே அது கொலை. இப்போ விஷ்ணுபிரியா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை கொலை செஞ்சது யுவராஜ் தாங்கிறாங்க. இப்போ நீங்க என்ன ஆகுதுன்னா, இப்படி எல்லாமே மவுண்ட் ஆகும்போது யார் பார்த்தாலும் இந்த கொங்கு சமுதாயத்தை பத்தி என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்றதுல என்ன வியப்பு இருக்குதுன்னு எனக்கு புரியல. இப்போ கோகுல்ராஜ் மரணத்திற்கு பிறகு அது விவாத பொருளாக பிரச்சனையா மாற்றப்பட்டதா, இல்லது இவர்கள்லாம் பேசினதுனால அந்த மரணம் நிகழ்ந்ததா? அதாவது யார் இந்த அமைதியை முதல் அடியை எடுத்து வச்சது? முதல் அடியை யார்? கோகுல்ராஜ் மரணம் என்பது எப்படி நடந்தது என்பது இன்னும் கோர்ட் தீர்ப்பே வரலீங்க. அந்த நேரத்துல நம்ம கொலைன்னு சொல்லிட்டே இருக்கும்போது நீங்க என்ன ஆகும்னா, ஒரே விஷயத்தை திருப்பி 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 கோயாபல்ஸ் மேட்டர்ல போகும்போது நீங்க சமுதாயத்துல ஒரு அன்ரெஸ்ட் வருங்க. சமுதாயத்துல அன்ரெஸ்ட் வருதுன்னு தெரிஞ்ச உடனே தான் அங்க திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய, திருச்செங்கோடு மட்டுமல்லாம சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஆமா, ஒரு தாக்கம். நான் இப்படி எடுத்துக்கொள்கிறேன், சாதி காரணம் இல்ல, ஒரு நியாயத்துக்காக கூடின கூட்டம். அதுதான் உண்மை, அதுதான் முழுக்க உண்மை. சரி, நான் அதை பற்றியும் நான் வருகிறேன். வன்னியரசு, உங்கள்கிட்ட தான் அதை கேட்கணும். அதற்கு முன்பாக இப்ப நகரமயமாதல் ஆயிடுச்சு. கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லூரிகளில் ஒன்றா படிக்கிறாங்க, ஐடியில எல்லாம் ஒன்றா வேலை பார்க்குறாங்க, திரைப்படம், ஏன் ஒரே அறையில எல்லாம் தங்கி இருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்கிறோம்.
ஆனால் இன்னொரு புறம் படித்த இளைஞர்கள், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜெனரேஷனை பற்றி கூட நான் பேசலை, படித்த இளைஞர்கள் தான் 20-25 வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு தேடப்படுகிற குற்றவாளி அவருக்கு இவ்வளவு ஆதரவை தருகிறார்கள் அப்படின்னா ஒரு பெரிய பயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி நகர மையம் இந்த வேகமான மாறிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இன்றைக்கி நெருக்கடியை காரணம் காட்டி, குறிப்பாக இன்றைக்கி வந்து அங்கே பாரு இது ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து அவங்களுக்கு இடம் கிடைக்குது, அதே மாதிரி அவங்களுக்கு தான் அரசு வேலைகள் அதிகமாக கிடைக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் 11 அரசு மருத்துவக் கல்லூரி தான் இருக்குது, 8 சட்டக்கல்லூரி தான் இருக்குது, அதில் 2200 சீட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சீட்டுக்கு வந்து இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஒவ்வொரு சாதிக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க மேல் ஜாதி கட்சிகள் சாதி கட்சிகள்லாம் திட்டமிட்டு அவர்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக இதையெல்லாம் பயன்படுத்தி மாணவர்கள் இளைஞர்களே, குறிப்பாக இன்னைக்கு தென் மாவட்டங்கள் எல்லாம் சின்ன சின்ன பள்ளி குழந்தைகளுக்கே மாணவர்களுக்கே தன்னுடைய சாதியினுடைய அடையாளமாக ஒரு நிறத்தை குறிக்கிற ஒரு கையில் கட்டக்கூடிய கயிறை, அந்த பையனுக்கு சாதியை பற்றி என்ன தெரியும், ஆனால் அந்த குழந்தைகளுக்கே இன்னைக்கு வந்து சாதி உணர்வை வந்து ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு மோசமான அரசியல் சூழல் இங்கே நிலவி வருகிறது. இப்போ ஏன் அதை நீங்கள் இப்படி பார்க்குறீங்க? இப்போ மதம் சார்ந்து நம்ம திருநீர் வைத்துக் கொள்கிறோம், ஒரு மத அடையாளத்தை சூட்டுவதை போல இங்கு சாதி ஆண்டாண்டு காலமாக இருக்கிறப்ப அந்த அடையாளத்தை நான் சூட்டுவது தவறுன்னு பார்க்க முடியுமா? கண்டிப்பாக இன்னைக்கு வந்து சாதி தான் மக்களை முக்கியமாக பிளவுபடுத்துகிறது. அதற்கு சாதிக்கு எதிராகத்தான் தொடர்ச்சியாக நம் குறிப்பாக நீங்கள் முன்னதே குறிப்பிட்டதை போல வட மாநிலங்களுக்கெல்லாம் தமிழகம்தான் சாதி ஒழிப்பு போராட்டத்தில் முன்னோடியாக தந்தை பெரியார், சிங்காரவேலர் போன்ற, ஜீவானந்தம் போன்ற. நான் இந்த இடத்திலேயே எனக்கு புரிகிறது நீங்க என்ன சொல்ல வருகிறீர்கள். ஒரு பெரிய இங்க சமூக சீர்திருத்தத்திற்கான ஒரு மண்ணாக இருக்கு, ஆனால் அது மாறி இருக்கு அப்படின்ற சூழலை தான் நம்ம எடுத்து வாதிக்கிறோம். அதே மாதிரி ஒரே ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி நான் பேசுறேன்னு ஐயா சொன்னாங்க, ஏதோ சேலத்தில் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை வந்து குறிப்பிட்டு காட்டுறாரு. ஆனால் நீங்கள் பொதுவாக ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தினசரி பார்க்கறது குறிப்பாக தலித் பெண்களைத்தான் மேல் சாதி மற்ற சாதிகள் பிற சாதிகள் எல்லாம் ஒரு அவர்கள் மீது வன்கொடுமை நடத்திய செய்திகள் நம்ம அதிகமாக பார்த்துட்ருக்கோம். அதனுடைய சதவீதம் என்னென்னு தெரியும். ஆனால் ஐயா இது போன்ற தமிழகத்தில் எங்கோ நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை குறிப்பிட்டு ஒட்டுமொத்தமாக இதுதான் ஒரு குறிப்பிட்ட இன்னைக்கு தலித் மக்கள் மீது, தலித் சமூகத்தின் மீது, மற்ற பிற சமூக அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டுவதற்கான இவர் ஐயா ஒரு அணி திரட்டல் முயற்சின்றப்ப வன்னியரசு அவர் முக்கியமான ஒரு பகுதியை தான் நான் எடுக்கிறேன்.